நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள்தான் நம்முடைய திருநங்கைகள் என்று பெயர் சுற்றுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு வாரியத்தை தந்து இன்றைக்கு படித்து டாக்டராகவோ அதே போல இன்ஜினியராகவோ வழக்கறிஞராகவோ காவல்துறையிலும் வந்திருக்கிறார்கள் என்று இங்கே பெருமையோடு சொன்னார். அதே போல மதுரையைச் சேர்ந்த ஒரு அருமை சகோதரி பரதநாட்டியத்தில் இன்றைக்கு அவரும் ஒரு அற்புதமான இடத்தை பிடித்திருக்கிறார் என்று சொன்னார்கள். எல்லாமே உண்மைதான். ஆனால் எங்கள் மதுரைனா ஒரு பெருமை இருக்கு, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். மதுரையில் தை மாதம் பிறந்தாலும் தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு இருக்கு. அந்த ஜல்லிக்கட்டு காலையை வைத்து ஜல்லிக்கட்டு காலையை அவுக்கிறது திருநங்கை இருக்கக்கூடிய மாவட்டம் மதுரை மாவட்டம். அதனால 7 தொகுதியில் இருக்கு. அது தப்பு தவறு அந்த காலாவுக்கு விட்டுட்டாங்கன்னா கூட உரிமையோடு வந்து அண்ணா எங்க மாடுகள் அவுக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் அவுக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கான பரிசு தொகையை லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த திருமணம் இங்கே வீசுங்க, இதை பிடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வீரம் மிகுந்த அந்த வீர விளையாட்டுக்கு உரிமையான திருநங்கையும் மதுரையில் இருக்கின்றத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறதாக சொல்றேன். இப்ப அண்ணன் சொன்னாங்க 2 அண்ணன் வந்தப்ப அழைச்சி எடுத்து வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 பேரும் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் மக்கள் நல்வாழ்வுத்துறையில இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு மட்டும் இல்லை, முத்திரை வைத்திருக்கிறார். அது மாதிரி எங்க அண்ணனும் அவர் தெற்கத்தொழில் இருக்காருன்னா அவர் எங்க அண்ணனை பொறுத்தளவு நகர்ப்புறம் அமைச்சர் எல்லாரும் இருக்கலாம், எல்லா அமைச்சரும் இருக்கலாம். அதை மக்களுக்கு எது முக்கிய தேவை, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது போல குடிநீர் வழங்கி கொண்டு இருக்கிறதுல இன்றைக்கு எங்க பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சரியான பட்டிவெட்டி கிராம பக்கம் கிராமத்துக்கு பேர் பட்டிவெட்டி கிராமம்னு சொல்லுவாங்க. அங்க கூட குடிநீர் இன்னைக்கு வழங்கக்கூடிய ஒரு 10 வீடு இருந்தா கூட அதுக்கும் வழங்கக்கூடிய நிகழ்வு இருக்குது. இன்னைக்கு சாலைகள் அது மாதிரி. ஏன் சொல்றோம்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம், இலக்கு. அவருடைய வேறுபாடு இல்லாமல் அனைவரும் சமம் என்று சொல்வதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த நிகழ்ச்சியை என்னுடைய மரியாதைக்குரிய மாசு திருநங்கைகள் சகோதரிகளை அழைத்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இங்கே நடத்தியிருக்கிறார். அதே போல எந்த நிகழ்வாக இருந்தாலும் இன்றைக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போட்டி போட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனை மாசு முழுவதும் நடத்தி கொண்டு இருப்பது வரக்கூடிய 2026 திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதல்வராக வருவதற்கு இது ஒரு அச்சாணியாக அமையும். அதே போல நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை தந்து இன்றைக்கு ஒரு முக்கிய முடிவுகளை கலந்து ஆலோசிக்கிற போது நல்லதொரு அறிவுரைகளையும் எங்களுடைய முதன்மைச் செயலாளர் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் நகர்த்துறை அமைச்சர் நேரு அவர்கள் இன்றைக்கு புலவரசு போட்டிருக்கிறார். அந்த ஆலோசனை நிச்சயம் 2020 வெற்றி பெறுவதற்கு முதற்படியாக அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.